ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கோங்க, வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதங்கி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தூள், சீரகத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி, கரம் மசாலா சேர்த்து நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான முட்டைகோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.